அவரு விடுற மாதிரி இல்ல. ஏன் உன் சொகத்துக்கு நான் இருந்தேன்ல, இத்தனை வருஷம் என்ன ஓட்டுனல்ல. நான் பெயிண்டிங் வேலை செய்கிறேன். இப்போ பல மாதம் ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. போனோம். இந்த மாதிரி வீட்டில் இருந்து தப்பு பண்ணேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகும். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் பையனுக்கு 25 வயசு ஆகுது. அடே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. அவங்களோட வாழ பிடிக்கலையா? இல்லை. எவ்வளவு நாள் அவங்களோட அவங்களும் ஒரு 3 வருஷமா தான் பழக்கம். அப்ப 3 வருஷம் எல்லாம் பழகி எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? என்ன ப்ராப்ளம்? இது எங்க அப்பா தான் இவரு. யாரா நீங்களா? இல்ல மேடம். என்ன தெரியுமா? இல்ல மேடம். அதெல்லாம் தெரியாது. நான் என்கிட்ட போன்ல பேசிருக்கேன், ஞாபகம் இருக்கா? பேசிக்கிறேன். மேடம் என்னன்னு சொன்னேன் என்கிட்ட? நான் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நான் யாருன்னு தெரியுமா? ஸ்டார்டிங்ல யாராவது உட்காருங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? இப்போ இவரோட கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம். நக்கல்யா அவனுக்கு. உங்க புருஷன் எப்போ உங்களை விட்டுட்டு போனாரு? 6 வருஷத்துக்கு முன்ன. ஏன் விட்டுட்டு போனாரு? இவர் கடன்டா அப்பப்போ வருவாங்க. என்ன கொடுத்துற நீ? சும்மா தான் வந்து போவாங்க, பேசுவாங்க, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வந்து ஒருவேளை இருக்குமோ கேட்கவே இல்லை. சொல்லி சொல்லி பார்த்தவர கேட்கல. அவர் போயிட்டாரு. வெறும் கூடா போறேன். இவர் போய் ஆத்துல போய் விழ போயிட்டாரு. எதுக்கு? நீ கட்டிக்கலனாக்கா நான் ஆத்துல செத்துருவேன் அப்படின்னு. சாவும்ல. அப்பயே நாங்க எதுவும் கேட்டுக்கல. போலீஸ்காரர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. இவரை போய் இழுத்துட்டு வந்து கேட்டாங்க. இதெல்லாம் போய் மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்களோட தேவை இருந்தது, அது வரைக்கும் நீங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டா கட்டுட்டா. ஆளை போட்டுன்னு தப்பு செஞ்சாருமா. தப்பு செஞ்ச கண்ணால பார்த்தேன். நைட்ல ஒரு 50 வயசு பொம்பளை வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துட்டு போறாமா. நீ ஒரு காம கொடூரன். 5:30க்குள்ள வண்டி. நான் போய் கேக்குறேன், யார் சசியப்பா அந்த பொம்பளை வந்து போகுது ஆன்னு கேக்குறேன். இவர் சொல்றாரு, எங்க ஆயா செத்து போச்சு இல்லாமா, அது வந்து போச்சுனர். எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சசி அப்ப சசி அவருக்கு தான் பிறந்தது. சசி என்ன சசி? சசினா அவருக்கு தான் பிறந்ததா? அப்ப அவனுக்கு பிறந்த மாதிரி தான் அவன். அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? உங்களுக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? வா, என்ன பிரச்சனை? நீ பேசாத. கொந்தளிச்சாதீங்க என்ன, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஏன் சொல்லாத வந்து நீ பேசாத. பிரகலைகள் ஆரம்பம். ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. எனக்கு நீ வேணும். நான் தான் நான் சொல்லுவேன். மாறாமா நான் விட மாட்டேன் சத்தியமா. எனக்கு வேணும். அதான் அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு வேணும். நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. ஏன் உன் சொகத்துக்கு நான் இருந்தேன்ல, இத்தனை வருஷம் என்ன ஓட்டுனல்ல. படுக்கிறதுக்கு வந்தாக்கா அவன் பாத்துட்டு கண்ணா போய்கிட்டே இருக்கிறான். அவன் அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அவரு என்னடா நடக்குது இங்க? அவுத்து போல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. 4 வருஷம் குடும்பம் பண்ணிட்டீங்க. சண்டை இதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் இருக்கும். பேசாம ஒன்னா போய் வாழ பாருங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அம்மாவை கயத்தி விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா அப்புறம் மறுபடியும் சுத்தி 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 மறுபடியும் வர வேண்டி இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? பண்ணா. ஆத்துக்கு போனீங்கல்ல? என்ன போன? ஆத்துக்கு போனாங்க. அந்த காவேரி பொண்ணு எதுக்கு கூட்டின ஆத்துக்கு போனீங்க? ஆத்துக்கு போனல இல்ல. ஏன் போலங்க? அத கேசட் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கியா? ஒரு நாளைக்கு தானம்மா நாங்க ரெஜிஸ்டர்ல பணத்தை கட்டி வச்சிருக்கோம். இருக்கிறது புருஷனை ஓட்டி விட்டுட்டு அப்புறம் இவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு முறைப்படி சொன்னா எப்படிமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு என் புருஷன் வேணுமா. நீங்க பேசுங்கம்மா. பேசுறேன். என் புருஷன் எனக்கு வேணுமா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எனக்கு அவங்க வேணாம் மேடம், நான் ஒதுங்கி நிக்கிறேன். ஒதுங்கி நீங்க சொல்ல அவங்க டார்ச்சர் பண்றாங்க. என்ன அவர் கம்பல் பண்ணி எல்லாம் உங்களோட வாழ சொல்ல முடியாது. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.